தானா விருது கிடைக்கிற மாதிரி தானா அமையும். விருதுலாம் தானா கிடைக்கல. என்ன மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்ய சொல்லியிருக்காங்க சார். எங்கெல்லாம் மக்களுக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் தேடி தேடி போய் கொடுக்கணுமா? விருதுகிறதே ஒரு லாபி தான் சார். அது அப்படிதான் நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் எதுக்கு சுற்றி வளைச்சு பேசிக்கிட்டேன். தமிழகத்தில் பிஜேபியை வளர்ப்பதற்கு பெருமளவில் அண்ணாமலையை பிஜேபி நம்பிக்கொண்டிருந்தது என்பது உண்மை. அண்ணாமலை விலை போய்விட்டார் என்று தெரிந்ததும் தான் அவரை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாற்றினார்கள். அதற்கு பிறகு அவர் வீதி லீடர்ஸ் என்ற அமைப்பை தொடங்கிவிட்டு அவர் தனியே சென்று திமுக வேலையை போயிட்டார். வேலை போயிட்டாருன்னா இன்னைக்கு காசு யார்கிட்டப்பா இருக்கு? அதுக்காக அவர் போயிட்டாரு. நாங்கள் தமிழ்நாட்டில் கமலாலயத்தில் ஷட்டரை சாத்துறோன்ட்டு ஒரு கட்சி முடிவெடுக்க முடியுமா? முடியாது. ஸோ அண்ணன் திரு நயினார் அவர்களையே தலைவராக தொடர வைத்து 2031 தமிழகத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்க முடியுமா? முடியாது. முடியாது. அப்போ யாராவது ஒரு ப்ராக்சியில் முதலீடு செய்ய வேண்டும். ஸோ பிஜேபி முதலீடு செய்யும் அந்த ப்ராக்சி தான் எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அண்ட் பிஜேபியின் நோக்கத்தை கிட்டத்தட்ட நிறைவேற்றும் வகையில் தனுஷ் அவர்களுடைய கொள்கைகள் இருக்கிறதா? ஆமா. கொள்கைனா அந்த என்ன போல் வாழ்க்கையெல்லாம் விட்டுரு. ஆன்மீக அரசியல். நேற்று கூட ஓம் நமச்சிவாய அவர் எல்லாத்துலயும் அவர் ஓம் நமசிவாய் சொல்லாம அவர் உரையை தொடங்குவதும் இல்லை, முடிப்பதும் இல்லை. லெட்டர் பேட்லேயே ஓம் நமசிவாய் போட்டுருப்பாரு. அது யூனிக்கானது. வேற எந்த ஒரு நடிகரும் லைக் அந்த மாதிரி ரிலீஜியஸ் ஷோவில் கொண்டு வர மாட்டாங்க. தனுஷ் அது இன்டென்ஷன்லாம் தொடக்கத்துலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாவே. அப்போ பிஜேபிக்கு இது ஓப்பாக இருக்கிறதா? அவருடைய மாமனார் என்ன அரசியலை முன்னெடுப்பதாக இருந்தது? கதி அரசியல் தான், ஆன்மீக அரசியல். ரைட்டா? ஸோ அவர் மாமனார் ஓய்வு பெற்றதன் காரணமாக இப்போது நாங்கள்லாம் போஸ்ட் கடனில் வீடு வாங்கக்கூடாதா என்று சொன்னவரை இப்படியெல்லாம் பேசக்கூடாதியா, பக்தியோட அரசியல் இறங்கு என்று சொல்லி கொடுத்து ஓம் நம சிவாயெல்லாம் சொல்ல சொல்லி இன்னைக்கு இறக்கி விட்டுருக்காங்க. அதற்குத்தான் தேசிய விருது. சும்மா தூக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை கதையை சும்மா தூக்கி அவார்டு எல்லாம் கொடுக்கல. நான் கூட நினைச்சேன் என்னடா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கிடைக்கலாம் தேசிய விருது கிடைக்குது அப்படின்னு. இல்லை, அது ஒரு நல்ல கமர்ஷியல் படம், நல்லா மேக்கிங் இருக்கும். பட் அதோட கலை சார்ந்த நிறைய படங்கள் வந்தது. மெய்யழகன், இன்னொன்னு அந்த விஜய் சேதுபதி நடிச்ச மகாராஜா. என்ன மாதிரி ஸ்கிரிப்டியா? அது த்ரில்லர் தான். என்ன மாதிரி ஸ்கிரிப்ட்? உண்மையில ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. அது இன்டர்நேஷனல் லெவல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல டாப் 10ல இருந்துச்சு, ரொம்ப நாள் இருந்துச்சு. அப்போ உலகத்துல இருக்கிற இந்த மொழி தெரியாதவன் பூரா பார்த்து ரசிக்கிறான்னா அப்ப ஸ்கிரிப்ட் எப்படிப்பட்ட ஸ்கிரிப்ட்? நல்ல ரைட்டிங். அதோட ஒப்பிடும் போது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் படம் தெரியும் எங்களுக்கு, புரியுதா? ஓவரா பேசாத, தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. புடிங்கிட்டு போனோம் அதெல்லாம். நேற்று நம்ம இங்க மக்கள்கிட்ட ஃபுல்லா கொண்டு போயிட்டான். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. இது பத்தாதுன்னு அங்க அந்த கூட்டத்துக்கு சாப்பிட வந்திருப்பாங்கல்ல, இந்த மந்திரத்தை எல்லாரும் படிங்க, டோக்கன் கொடுப்பாங்கல்ல டின்னருக்கு, அந்த டோக்கனை கொடுத்து அதுல